இந்த வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, இன்னும் சில பேருக்கு சில பர்பஸ் இருக்கும். பொதுவான பர்பஸ், ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்களுடைய பர்பஸ் என்னவா இருக்கும்னா, நாம எல்லோரும் நம்ம குழந்தைகளையும் குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்களுக்கு தேவையானவற்றையும் நம்ம கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய ஒரு குறிக்கோள், அப்ஜெக்டிவ். அப்படின்னா இதுதான் இருக்க முடியும். இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம வெற்றியாளரா? இன்னைக்கு வெற்றி அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். நமக்கு இது வேண்டும், அது வேண்டும், எனக்கு இது இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்னு ஒரு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த வாழ்க்கையில். அடுத்து நமக்கு இன்னொரு சின்ன ஒரு பீர் பிரஷர்னு சொல்லுவோம். இந்த பீர் பிரஷர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை சார்ந்தவர்கள் மூலமாக வரக்கூடிய அழுத்தம். அது என்ன அழுத்தம் அப்படின்னா, நம்மளை அறியாமையே நம்ம கம்பேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். முதலில் நம்மளுடைய உடலை கம்பேர் பண்றோம். நாம அழகா இருக்கிறோம், சிவப்பா இருக்கிறோம், கருப்பா இருக்கிறோம், குட்டையா இருக்கிறோம், நெட்டையா இருக்கிறோம், இப்படி நம்ம ஒரு கம்பேரிசன் வருது. அடுத்து வந்து பொருளாதார ரீதியா நம்ம ஒவ்வொருவரையும் நாம் ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம ஆளாக்கப்படுகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். மெட்டீரியலிஸ்ட் லைஃப் அப்படின்னு எதையோ ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம இந்த உலகம் வேகமா நம்மளை நகர்த்திட்டே இருக்கு. நம்மளும் நம்மளை அறியாமையே அதை நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வாழ்க்கையினோட உண்மை. அதே போல் இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு வரும்போது, ஒரு 5 நாள், ஒரு வாரம், ஒரு 2 நாள் இந்த பயிற்சிக்கு வரும்போது நம்மை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இது. இதுதான் ரமண மகரிஷி அழகா சொல்லுவார், உன்னை அறி அப்படிம்பார். நான் யார், எனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில் தான் வாழ்க்கையினுடைய சக்சஸ் இருக்கு. முதல்ல என்ன நினைக்கிறீங்க? ஒரு வீடு வேணும், ரைட், கிடைச்சிருச்சு. ஒரு வாகனம் வேணும், கிடைச்சிருச்சு. அதை தாண்டி என்னென்னலாம் நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு. நம்ம நிம்மதி ஆயிடுவோமா? இல்லை. நமக்கு நாளைக்கும் ஒரு பாதுகாப்பா நாம் இருக்கணும். இதே உணவு கிடைக்க வேண்டும், இதே உடை வேண்டும், இதே இருப்பிடம் வேண்டும். இதெல்லாம் நினைக்கும் போது என்ன பண்ணணும்? நாம சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். சேஃப்டி நீட்ஸும் வந்துருச்சு. நாளைக்கும் நமக்கு இருக்கு, இல்ல ஒரு மாசத்துக்கு இருக்கு, ஒரு வருஷத்துக்கு இருக்கு. போதும்னு நினைக்கிறோமா? இல்லை. அதை தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இங்க இருக்கிறதுலயே நான் தான் அதிகமா வச்சிருக்கணும்னா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை வருது. இருக்குங்களா இல்லையா? அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, செல்ஃப் எஸ்டீம் வந்துருச்சு. எல்லாரத்தை விட நம்ம பெரிய ஆளா இருக்கோம், பெரிய சம்பாதிச்சுக்கிட்டோம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம். போதுமா? இல்ல. எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தாண்டி போயிடுறோம் நம்ம. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னதான் மதிக்கணும், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லி, நான் சொல்றதா கேட்கணும், நான் அந்த இடத்துக்கு நான் வரணும். சோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஆக இந்த வாழ்க்கையில் இதை நோக்கி ஓடி 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 நாம இதை அடையிறமா இல்லையோ வாழ்க்கையை தொலைச்சிடறோம். ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேமே ஒழிய எதையுமே நான் அனுபவிப்பதில்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ஜாய் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ஜாய் த ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை நம்ம என்ஜாய் பண்ணணும். இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சுமம். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டாலும் கூட இதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதோ ஒரு ஊக்கு சக்தி நமக்கு தேவைப்படுது. அந்த சக்தி தான் இந்த இடம். இந்த இடம் ஒரு ஆலயம். அதனாலதான் அறிவு திருக்கோயில் சொல்றோம். அறிவு யார் ஒருவருக்கு தெளிந்து விடுகிறதோ அவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படிங்கறதான் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம். சோ உடலும் நல்லா இருக்கணும், உள்ளமும் நல்லா இருக்கணும். உள்ளம் நல்லா இருந்தா உடல் நல்லா இருக்கிறது இல்ல, உடல் நல்லா இருந்தா உள்ளம் நல்லா இருக்கிறது இல்ல. என்னைக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கு ரெண்டுக்கு சேர்ந்து ஒரு பயிற்சி கிடைக்குதோ அப்பதான் நீங்க உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். இல்லைன்னா மேம்படாது. இந்த ரெண்டும் நலமா இருக்கணும் என்றால் நாம் இந்த யோகா பயிற்சி, இதை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். நீங்க எங்க உங்களுக்கு கடைசியா வெற்றிங்கிறதுனா, யூ மஸ்ட் பி ஹாப்பிலி சக்சஸ்ஃபுல். இந்த ஹாப்பிலி சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது என்னன்னா, கடைசி வரை நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க இல்லையா, அதுதான் லைஃபினுடைய சக்சஸ். அதுதான் குறிக்கோள். அந்த சந்தோஷத்தை கண்டிப்பா இந்த யோகா மூலமா நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன் இந்த இடம் பார்த்தோன்னே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு, தூய்மை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் சொல்லும் போது அது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குதா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குதா? அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸோ நம்ம வெளியில் இருக்கும்போது எத்தனையோ நெகட்டிவிட்டி இருக்கு, எவ்வளவோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, எவ்வளவோ நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கோயிங் ஆன், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இவ்வளவு இருந்தாலும் கூட நம்ம அனைவரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். அதற்கு இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே காரண காரியங்களாகவும் காரணிகளாகவும் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்.